குடிச்சுப்புட்டு பைக்கை ஓட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கீங்க, உருட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. என்னடா பேசுகிற அப்படின்னு. அப்படி நாங்கள் பைக்கில் வரக்கூடாது உருட்டக்கூடாதுன்னா பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்கீல்ல, ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் வாட்டுக்கா ஏறுறோம், வந்து இப்போ ஒயின் ஷாப்பில் குடிக்கிறோம், குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் போய் படுக்கிறோம். ஆண்களுக்கு மட்டும் ஃப்ரீயான்னு விடுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். மதுரையில் உச்சபட்சமாக நடிகராக இருந்தாலும் கூட ஹோட்டல்லாம் மிக மிக அதிகமான விலையில் விற்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹோட்டல் இந்த 10 ரூபா கிச்சன்கிறது 10 ரூபா டிபன்கிறது அவருக்கு போட்டியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? யாருக்கு போட்டியா? அம்மன் ஹோட்டலுக்கு. அதையும் பேசுறிய, நாங்கள் கட்சி சார்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏங்க அதுக்காக அங்கே இங்கே ஹோட்டல் ஆரம்பிப்பாங்க, அதுக்காக சரவணா கிச்சன் போகக்கூடாதுன்னா இருக்கு. ஏழைகளுக்கு உதவுற தெய்வம், அதை போய் நம்ம அங்கே போட்டியாக இருக்குது இங்கே போட்டியாக இருக்குன்னா சொல்லவே கூடாது. அவங்க பொழப்ப பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் உரிமையில் செய்கிறோம். இப்போ எடப்பாடியார் ஐயா வந்து 2000 ரூபா மகளிருக்கு, அனைத்து கார்டுக்கு 2000 ரூபா. ஆமாம், இதில் வந்து தகுதி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ள பெண்களுக்கு 1000 ரூபா இல்லை, அனைத்து கார்டுக்கு ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீங்க. இதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? நான் சொன்னதே இப்போ நடக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னேன். வேங்கை படம் பார்த்தீங்களா? அதில் வந்து ஒயின் ஷாப்பில் இருந்து அது சீனுதேன், அதுக்காக நான் குடிக்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. சீனுதேன் அடிச்சுட்டு டிஎஸ்பிட்டியை உருட்டிட்டு வருவேன். போலீஸ்கார் வந்து டேய் நீ என்னடா பண்ணுற தெரியுமா அப்படின்னு. யோ குடிச்சுப்புட்டு பைக்கை ஓட்டக்கூடாதுன்னே சொல்லியிருக்கீங்க, உருட்டிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு. என்னடா பேசுகிற அப்படின்னு. அப்படி நாங்கள் பைக்கில் வரக்கூடாது உருட்டக்கூடாதுன்னா பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்கீல்ல, ஆண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுங்க. நாங்கள் வாட்டுக்கா ஏறுறோம், வந்து இப்போ ஒயின் ஷாப்பில் குடிக்கிறோம், குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் போய் படுக்கிறோம். ஆண்களுக்கு மட்டும் ஃப்ரீயான்னு விடுங்கய்யா அப்படின்னு நான் சொன்னேன். அது காமெடிக்காக தான் பேசினேன், நடித்தேன். ஆனால் இது இன்னைக்கு நிறைவேறப்பட்டிருக்கு. இது வந்து கூடிய சீக்கிரம் வரணும். பைக்கில் வந்தாலும் பிரச்சனையாக இருக்குது, ஹெல்மெட்டு போடல, அது போடல, இது போடல. இது இப்படி ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடி ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம். பண்றவர்கள் பண்ணுவார்கள், தூத்துவார்கள். நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். 2026 எப்படி இருக்குன்னு எடப்பாடி ஐயா ஆட்சிதே வரப்போகுது. அப்படி செஞ்சா இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு யார் சம்பளம் கொடுப்பா? அதை பாருங்க. ஏங்க இப்போ நான் ஹோட்டல் கடை தான் வச்சுருக்கேன். 10 ரூபாய் ஏன் வாங்குறிய, அதை ஃப்ரீயாக கொடுத்தானே அப்படின்னா 10 ரூபாயும் வாங்காமல் விட்டால் அரிசி பருப்பு யார் வாங்குறது? இது வந்து அவர் ஒரு சமூக சேவை செய்கிறது மாதிரி தான். அதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் ஹோட்டல் மேட்டரை பற்றி பேசுனீங்கல்ல, இப்போ வலிக்கு பாரு. ஒரு கடைக்கு போனால் சாப்பாடு சாப்பிட்டா டிடிஎஸ் வரி, சாப்பாடுக்கு வரி. ஆனால் கிரிக்கெட்டுக்கு மட்டுக்கு நீங்கள் வரியே வாங்குறீங்கல்ல, இது வரி தானம் கொடுத்துறீங்க. அப்போ இதுக்கு வரியை போட வேண்டியதானே? ஒரு மனுஷன் எந்திரிச்சு வந்து இதை நல்லதை செய்கிறாருன்னா நம்ம அவருக்கு சப்போர்ட்டாகத்தான் வாழ்த்தணுமே தவிர, இல்லை இது ஏன் இப்படி காசு வாங்காமல் செய்யலாம்ல அப்படின்னு. காசு வாங்காமையும் செய்யலாம். நீங்கள் சொல்கிற கருத்து நல்லாதே. அது காசு வாங்காமல் செஞ்சால் அந்த தொழிலில் கவனம் இல்லாமல் போயிடும். அம்மா புரட்சி தலைவி அம்மா ஹோட்டல் அம்மா உணவுன்னு ஆரம்பித்தாங்க. ஒரு பொங்கல் 4 ரூபாதேன், ஒரு பூரிக்கிழங்கு 2 ரூபாதேன். அதை காசு வாங்கி அந்த மக்களுக்கு தானே கொடுத்தாங்க. அந்த அம்மா ஒன்றும் கொண்டுக்கிட்டு போலையே. இப்போ ஏதாச்சும் சென்னையில் அம்மா உணவு இருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை மதுரையில் அம்மா உணவு இருந்துச்சா? அம்மா இருக்கும் போது அம்மா உணவு இருந்துச்சு. இப்போ எங்கே அம்மா உணவு காணாமல் போச்சு. அதை ஒரு மனுஷன் செயல் செலுத்துறாருன்னா அவருக்கு நம்ம பக்கபலமாக இருந்து தூக்கிதே விடணுமே தவிர இது பண்ணக்கூடாது. ஒரு மருத்துவரான அவர் பசிப்பினியை போக்குறாரு, அவருக்கு படிப்படியாக உயர்த்துறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும்? இன்னும் இல்லாத ஏழைகளுக்கு நிறையா செய்யுங்கனே. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் வந்து இன்னும் டெவலப் பண்ணுங்க. இன்னும் அவர் 10 ரூபா ஊசி போடுறாரு தெரியுமா? 10 ரூபாதே வைத்தியம் வாங்குறாரு. நீங்கள் சாப்பாடுக்கு 10 ரூபா வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க. 10 ரூபா ஊசி போட்டு 10 ரூபாய்க்கு உள்ள மாத்திரையில் இன்ன வரைக்கும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதே டாக்டர் சரவணே. போதுமா?